சர்வேஸ்வரா நீங்கள் வந்துட்டீங்க. இன்றைக்கி 5/9/2025 வெள்ளிக்கிழமை. சரியாக ராகு காலம் முடிஞ்சு சிறப்பு பூஜை நடக்குது. எவ்வளோ பொருத்தம் பாரியா இறைவா. உன் கருணை நிகர் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஈஸ்வரா. ஞான தந்தையே, ஞானத்துக்கு தலைவனே, எங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தும் ஆதி சிவனே, ஜோதிலிங்கேஸ்வரா, நவகிரகத்துக்கு தலைவரே, அக்ஷலிங்கத்துக்கு தந்தையே, 12 ஜோதிலிங்கத்துக்கு தலைவரே, நவலிங்கத்துக்கு தந்தையே, உன் கருணையால் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், இன்ஸ்டாகிராம் லைட், ஃபேஸ்புக் லைட் ஃபாலோஸ், பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்கள், யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்கள், உலகத்தில் வாழும் அனைத்து விதமான பக்தர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, குழந்தைங்க, பள்ளி மாணவர்கள் எல்லோருக்கும் இப்போ ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 71 வயசு ஆகி போச்சு, என்னால் பூஜை நடத்த முடியல. இங்கே ₹1 வருமானம் இல்லாத கோயில், இங்கே ₹1 கூட ஐவேசி இல்லை. ஆனால் என் அன்பு வேண்டுதலை ஏற்று பல பேர், பல பெண்கள், ஆண்கள் எல்லாம் உங்களால் முடிஞ்ச காணிக்கை வழங்கினீங்க. அதை நான் யாகத்தில் படித்தேன். அவங்க அத்தனை பேருக்கும் ஈஸ்வரா, பக்கத்தில் இருக்கும் பத்ரகாளி அம்மனே, அவங்க 100% நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்டா. அவங்க குடும்பத்தை நான் வாழ வைக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கும் இதன் மூலம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகத்துக்கு உதவி செய்யுங்கள், அன்னதானத்துக்கு அபிஷேகங்கள், தேன் அபிஷேகத்துக்கு, புஷ்பத்திற்கு, பாலுக்கு எவ்வளவு உங்களால் முடிஞ்ச தொண்டை செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை சத்தியம், சிவன், பத்ரகாளியும் உயரமான இடத்துக்கு கொண்டு போயிடுவார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நான் நினச்சேன்னா நாளைக்கு டெல்லி போய் மரியாதைக்குரிய ஆன்மீக பெரியவர், ஒரு துறவி, இந்திய நாட்டுடைய பிரதமரை சந்திப்பேன். அதே மாதிரி இந்திய நாட்டுடைய ஆன்மீக பெரியவர், உள்துறை அமைச்சரை நாளை காலையில் சந்திப்பேன். என் அன்புக்குரிய திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆன்மீக செல்வர், அவர் ஒரு துறவி, சாமியார் மாதிரி, அருளாளர் கிருஷ்ணமூர்த்தி ட்ரஸ்ட், அவர் திருப்பதி திருமலையில், அவரும் அவர் மனைவி குடும்பத்தோடு வந்து இங்கே பூஜை பண்ணாங்க. அதனால் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் பல பிரதமரை பார்த்துருக்கேன், பல ஜனாதிபதி பார்த்துருக்கேன், பல முதல்வர், கவர்னர்களை பார்த்துருக்கேன். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க வருவாங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அண்ணாமலை ஒரு ஆன்மீக அருளாளர், ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ் நான் பார்த்தது கூட இல்லைங்க. ஒரு நாளைக்கு அவருடைய குரூப்பு 50,000 பேர் என்னுடைய கோயிலை பார்க்க வைக்கிறாருங்க. உங்களுடைய அன்புக்கும் நான் மறக்க மாட்டேன். இந்திய அளவில் உயர்ந்த பதவி உன்னை தேடி வரும். உன்னை கைவிட மாட்டார் பத்ரகாளி. இங்கே வந்தவர்கள் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரணாப் முகர்ஜி பத்ரகாளி வணங்கி தான் ஜனாதிபதி ஆனார். இப்போ இருக்கிற ஜனாதி அம்மா தான், அவங்களும் பத்ரகாளி அம்மனுக்கு பூஜை பண்ணி தானே ஜனாதிபதி ஆனாங்க. யாரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பாரத பிரதமர், ஜனாதிபதி, முதல்வர், கவர்னர் அத்தனை பேரும் தாயை வணங்கி, பத்ரகாளி வணங்கி தான் உலக புகழ் பேசுகிறாங்க. அதனால் உங்கள் எல்லோருக்கும் இப்பொழுது இந்த தீபாவளி படைக்கிறேன், வேண்டிங்க. புதுவை சித்தர் என் ரங்கசாமிக்கும் இந்த பூஜையில் அவருக்காக வேண்டுறேன்.